கருவேப்பிலை குழம்பு வைக்க போகிறேன். பெரிய கப்பு வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் வெட்டி அதாவது 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு 2 பெரிய பூண்டு, கொஞ்சம் வெல்லம், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் போடணும். தக்காளி 2, கொஞ்சம் மிளகு 1-2 தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் வரமிளகா, கடுகு, புளி கரைச்சி வச்சுருக்கேன். வறுத்து எடுத்து அரைக்கணும். எண்ணெயில் போட்டு நல்லா அப்படி பொரிச்சு எடுப்பாங்க. அப்படி எடுத்தால் கொஞ்சம் சத்தெல்லாம் போயிடுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரியே அரைச்சிடுவேன். இப்போ இதை எடுத்துடலாம். கருவேப்பிலை வறுத்த கருவேப்பிலையை அரைச்சிட்டு வந்தாச்சு பேஸ்ட்டாக. அதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 3 வரமிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும். இப்போ இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டாரு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடுறேன். தக்காளி நல்லா ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. புளி தண்ணியை ஊற்றிடுறேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கருவேப்பிலை பேஸ்ட்டு போடுறேன். நல்லா கொதி வட்டும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1-2 அரைச்சி வச்ச மிளகுத்தூள் நல்லா கொதிக்கிட்டு 1 ஸ்பூன் பெருங்காயம் போடணும். பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெல்லம் ஒரு அரை இதில் வச்சுக்கலாம். அடுப்பை கொதிக்கிட்டும் நல்லா கொதித்து வரணும். உள்ள உப்பு போட்டுடுறேன். பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். ஃபுல் சிம்மில் இருக்கட்டும். குழம்பு ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலை குழம்பு செய்து முடிச்சாச்சு. பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தி, நல்லா வரும். கர்ப்பப்பைக்கெல்லாம் நல்லது கருவேப்பிலை. Press the bell icon on the YouTube app and never miss another